ஏய் யாரோ நீ யாருடா யார் நீ என்ன யாருன்னு கேக்குறியா மதனவல்லியும் இந்த விதிசூரனும் ஒன்றா சேர்ந்து கொண்டிருந்தோம் ஆடு போது நீ வந்திருக்கிறாயே நீ யாருடா ஏய் மதனவல்லியா ஆமா அந்த மதனவல்லியா இருந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா யாருடா ஏய் மதனவல்லியா இருந்தது இந்த மதீஸ்வரன் தான்டா யாரிடத்திலே உன்னுடைய விளையாட்டுகளை காட்டுகிறாய் ஏய் ஒரு அடியில் அப்படியே குப்புக்கணு பாடல போய் சேர்ந்துடுவேன் ஆறுக்கு 6 அடிச்சா 6 குப்புக்கணு விழுவாங்க பார்க்கலாமா கல்யாணம் ஆகி ஒரு வாராவது ஏதாவது என்ன யாரு என்று தெரியவில்லையா ஏக சக்கராவளம் தாழக்கூடிய மதீஸ்வரனாடா மதீஸ்வரன் மதீஸ்வரன் ஞானோதனால ஒரு பெண்ணாக சாபத்துக்காரானே மீண்டும் கேவல நதி நெய் வடிதுனா கேட்பவருக்கு மதியம் கேவல நெய் வடிதுனா கேட்பவருக்கு மதியம் ஏண்டா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு செவட சங்கு போல இருக்கும் நீ எத்தனை முறை சொன்னாலும் அந்த பெண்ணை அழைத்து வா இல்லைன்னா உனக்கு கொண்டுடுவேன் எந்த பெண்ணாடா அழைச்சிட்டு வர்றது அந்த பெண்ணை போய் கூட்டிட்டு வர அந்த பெண்ணே தான்டா அப்படியா இதுக்கு மேல ஒண்ணு விடுறதா ஏய் ஏய் நெஞ்சிலே துணிவிருந்தால் இடுவாரை தொடுப்போரை நீயா நானு பார்த்துடுவோம் ஏன்னா டேய் சிங்கத்தின் குகைக்குள் செம்மறியாடு வந்து மாட்டியதை போல் என்னிடத்தில் மாட்டிக்கொண்டாய் ஏய் இது பெரிய மலை நீ சிறிய புலி ஒண்ணும் ஆகாது ஓடிவிடு பார்க்கலாமாடா பார்க்கலாமா என்னாக இருந்தவன் இப்ப எப்படி இருக்கின்றான் அப்படி இருந்ததே நல்லா இருக்கு இப்ப இல்லையா வாடா எப்படி மேலுமே போயிடுச்சு என்னதான் அங்க தூக்கி பார்த்து மேல போயிடுச்சு பாக்குறதா இருந்தா அந்தான போன சோழ காடு போமாட்டா கைட்டு வாங்குறதுக்கு பாருங்களா விட்டுரு இருந்தாலும் அசுர நாள் நாரத நாள் ஒரு பெண்ணானே அப்படி பெண்ணாக இருக்கும் பொழுது மீண்டும் ஆண் உருவம் வேண்டும் என்றால் ஒரு என்னை போல் அசுரனில் சேர வேண்டும் சேர்ந்து அவனை மடித்து விட்டேன் ஆனால் பெண்ணாக இருக்கும் பொழுது அவன் என்னை சேர்ந்தான் அல்லவா அப்பொழுது ரிஷி பண்ற ஆத்தாங்காமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது வைக்கவா குழந்தையா அதாவது இந்த குழந்தையே நான் எப்படி பிறந்து என் தாய்
வள்ளிக்கும் மகாசூரனுக்கு பிறந்த பொழுது தனிமையிலே என்னை விட்டு போகும் பொழுது இந்த வடக்கே பிறந்த வடபத்திரகாளி என்னை எப்படி எடுத்து வளர்த்தினாளா அது போல நான் ஒரு ஆண் இந்த குழந்தையை வளர்த்த முடியாது. அதனால் என் தாயாகப்பட்ட அந்த வடக்கே பிறந்தாலே வடபத்திர காளியம்மன் அந்த காளியம்மன் இடத்திலே இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு நான் பாண்டவர்களை தேடி போக வேண்டும். தாயே பிறந்த வடபத்திர காளியம்மா தாயே, என்னுடைய அம்சியான எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது பெண் குழந்தை ஆகிவிட்டது. நானே ஒரு ஆண் அரக்கனாக இருக்கின்றேன். அதாவது நான் போகின்ற இடமெல்லாம் இந்த பெண் குழந்தையை எடுத்து போக முடியாது. நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எப்படி என்னை எடுத்து வளர்த்து வாலிபம் செய்தாயோ அது போல இது என்னுடைய குழந்தையும் நீ வளர்த்து வாலிபம் செய்வாயம்மா. அதாவது விதி சூரனுக்கும் இந்த மதி சூரனுக்கு வினோதமா பிறந்ததனால் என் மகளுக்கு வினோதவதி என்று பெயர் வைத்து உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறேன். குழந்தையை காளிமடத்தில் ஒப்படைத்து விட்டோம். அருகிலே பாண்டவரை தேடி போவோம். அதாவது மதிச்சோரனாகப்பட்டவர் தனக்கு பிறந்த குழந்தைக்கு வினோதவல்லி என்று பெயரை சூட்டி பத்திரகாளி அம்மன் இடத்துல கொடுக்கிறார். அதே சமயத்தில் பத்திரகாளி அம்மன் இடத்துல கொடுத்த குழந்தை 16 வயது நிறைந்த பருவம் அங்கேயாகி வினோதவல்லி சபைக்கு வருகிறார்.